Hi guys, welcome back to Ready Baby channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரைடே கரெக்ட்டா 12ஆம் தேதி ஒரு மூவி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி காஸ்டல் மூவியை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அத பத்தி ஒரு ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இப்போ புது மூவி ரிலீஸ் ஆனா கூட அவ்வளவு கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த ஒரு மூவிக்கு வேற லெவல்ல கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. சோ அதே நான் இந்த மூவியை ரிலீஸ் பண்றப்பதான் பார்த்தேனே இந்த மூவியோட பிளஸ் அண்ட் மைனஸை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த மூவியை இப்பதான் ப்ரோ பார்க்க போறேன் அப்படின்ற தயவு செஞ்சு இந்த வீடியோவா பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோல நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், அதனாலதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அனிமி டவுட்ஸ் எது இருந்தாலுமே அதுல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட அனிமேஷன் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, வேற லெவல்ல கொடுத்துருந்தாங்க. இந்த அனிமிக்கு முக்கியமானதே அனிமேஷன் தான், அதையே டபுள் மடங்கா கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு அனிமிக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அகாசாவும் டான்ஜிரோவும் ஒரு ஃபைட் போட்டிருப்பாங்க. அந்த ஃபைட்ல நம்ம டான்ஜிரோ ஒரு ஃபயரை யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த ஃபயரை எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அகாசா ஒரு இடத்துக்கு தண்ணி எத்துன்னு போவாரு. அந்த தண்ணியை எந்த அளவுக்கு அனிமேஷன் போட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. அனிமேஷன் குறைய கிடையாது, இந்த ஒரு மூவிக்கு அனிமேஷன் பெட்டராவே கொடுத்திருந்தாங்க. நமக்கு என்னதான் இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்தாலுமே மாங்கால படிச்சு கேதர் பண்ணி இருந்தாலுமே அதுவே அனிமேட் பண்ணும்போது சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல பண்ணி இருந்தானுங்க. ஒரு சீன்ல நம்ம அகாசாவோட தலைய டான்ஜிரோ வெட்டுவான், அதையே நம்ம அகாசா திரும்பி அவன் தலைய ஒட்டுவான் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம தலைவன் ஜினெட்சுவோட ஃபைட்டும் இருந்துச்சு, ஷினோக்குவோட ஃபைட்டும் இருந்துச்சு. நம்ம ஜினோக்குக்கும் டோமோக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். டோமோ ஜினோக்குவை அவனோட உடம்புக்கு அப்சர்வ் பண்ணுவான் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் அனிமேஷன் பண்ணிருந்தானுங்க. இப்ப பேசுறத வச்சே நீங்களே கெஸ் பண்ணி இருப்பீங்க அனிமேஷன் எந்த அளவுக்கு கொடுத்திருந்தாங்க. அனிமேஷன் அடுத்தது இதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டோரி. பாதி பேருக்கு இதோட ஸ்டோரி பிடிக்கல, ஆனா இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பைட், ஃபைட், பேக் ஸ்டோரி, டெத் இப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா பாதி பேருக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்த எமோஷனல் சீனை பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் அவங்களுக்கு குறையே. அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கலாம், ஆனா இந்த படத்தோட டைமிங்கே பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணா இன்னும் 3.5 மணி நேரம் போயிட போகுதுன்றதுனாலதான் பாதியிலே கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மூவில வந்த கேரக்டரே நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது 10 பேர் கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 பேருக்குமே ஒரு டீமன் இருக்கணும், டீமன் கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும், டீமனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும், அப்புறம் லாஸ்ட்ல டெத். இதுதான் இவங்களோட கான்செப்டே. இந்த கான்செப்ட நல்லாவே பண்ணி இருந்தானுங்க இந்த ஒரு மூவில. எனக்கு இது ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜினெட்சுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வைப்பாங்க, அதாவது அவங்க தாத்தா கூட பேசுற மாதிரி எமோஷனல் சீனா. அது எமோஷனல் சீனா தான் இருக்கும், அது நம்ம கூட கனெக்டும் ஆகும். ஆனா பட்டுன்னு கட் பண்ணி வேற ஒரு பேக் ஸ்டோரிக்குள்ள போயிடுவாங்க. அதையே நீங்க மாங்கா சைடு வந்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா அழுத்திட்டு கூட நம்ம பார்க்கலாம். அது மாங்காவை அனிமேஷன் பண்ணும்போது அதை நம்ம பாக்குறப்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும், அதை கரெக்டா தான் கொண்டு போயிருப்பாங்க. மூவின்றதுனால எந்த அளவுக்கு ஃபாஸ்டா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா தான் கொண்டு போனாங்க. இந்த மூவில என்னதான் 10 கேரக்டரை காமிச்சிருந்தாலுமே முக்கியமா அகாசாக்கு தான் போக்கஸ் அதிகமா பண்ணிருந்தாங்க. நம்ம ஆகாசா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. அதை காமிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், லாஸ்ட்ல அதையும் காமிச்சிடுவாங்க. இந்த படத்துல வந்த அனிமேஷன் மூவி டெம்ப்ளேட் அடுத்தது முக்கியமான பார்ட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்த பிஜிஎம் தான். இந்த மூவில ஒரு ஃபைட் சீனுக்கும் இந்த பிஜிஎம் பக்காவா சூட் ஆகிருக்கும். வேற பிஜிஎம் எல்லாம் கிடையாது, ஒரே பிஜிஎம் தான். ஆனா இந்த ஒரே பிஜிஎம் எல்லா ஃபைட் சீனுக்கும் சூட் ஆகிருக்கும். இந்த மூவில நம்ம கைகாகுக்கும் ஜெனெட்சுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல நம்ம கைகாகு என்ன நினைச்சு இருந்திருப்பாருன்னா ஜெனெட்சுவால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ஜெனெட்சு ஒரு 7th ஃபார்ம் யூஸ் பண்ணுவாரு, அப்போ ஒரு பிஜிஎம் போடுவாங்க, அது வேற லெவல்ல சூட் ஆகி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஜெனெட்சுவால அந்த பிரீத்திங்ல 7th ஃபார்மே யூஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஜெனெட்சு அந்த ஃபார்ம் யூஸ் பண்ண உடனே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்கும், அது வேற லெவல்ல இருக்கும். ஓரளவுக்கு நம்ம பிளஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோக்கும் அகாசாக்கும் ஒரு
ஃபைட் நடந்துன்னு இருக்கும். அந்த டைம்ல நம்ம டான்ஜிரோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் வேர்ல்ட பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னும் அதை பத்தி டீட்டெயிலா காமிச்சிருக்கலாம், அதை காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அத மாங்கா சைடுல பாத்தீங்கன்னா நம்ம அகாசா உடம்புக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் பாப்பாரு நம்ம டான்ஜிரோ. அதே அனிமி சைடுல வந்தீங்கன்னா வெறியா அகாசாவோட உடம்பு மட்டும் தான் காமிப்பாங்களே கண்டி அவரோட ஆர்கன்ஸ் எல்லாம் காமிக்க மாட்டாங்க. நல்லாவே காமிச்சிருக்கலாம், பரவாயில்ல. அந்த ஸ்லோ மோஷன், அந்த ஒரு பஞ்சி அதெல்லாம் கரெக்டா கொடுத்திருந்தாங்க. சோ ஓகே. சரி கைஸ், இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல் அப்படி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதையும் மறக்காம போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியற நேம் போட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். இன்னும் நம்ம 20K அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. பாக்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. சரி கைஸ், இந்த வீடியோல என்ன தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.